our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 4:6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று உலகத்தார் புலம்புகிறார்கள். எங்களை விடுதலை செய்கிறவர் யார் என்றும், எங்களுக்கு வழிகாட்டுபவர்கள் யார் என்றும், எங்களுக்கு உதவி செய்கிறவர் யார் என்றும், எங்கே எங்களுக்கு பாதை திறக்கும் என்றும் அநேகர் தடுமாறுகிறார்கள். சகலவிதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று உலகத்தாரை போல நாம் புலம்ப வேண்டியது இல்லை. ஆனால் நாமோ நம்முடைய ஆண்டவரை அன்போடு நோக்கி பார்க்கிறோம். அவர் நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். அவர் முற்றிலும் நம்முடையவராய் இருக்கிறார். நாம் அவருடையவர்களாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிறார். நாம் அவருடைய மந்தையின் நாடுகளாய் இருக்கிறதினாலே நாம் ஒரு நாளும் குறைவுபட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. உண்மையாகவே கர்த்தரை தஞ்சமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். அவருடைய அன்பை ருசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வழியிலே உத்தமமாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய முகத்தின் ஒளியினால் பிரகாசம் அடைகிறவர்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள். தம் பிள்ளைகளை திருப்தியாய் போஷித்து வழிநடத்துகிற ஆண்டவர் இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களோடு கூட கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் கொடுக்கிறவராம். மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிக்கும்படி அனுக்கிரகம் செய்கிறவராம். உலகத்தாருக்கு அதை மறைத்து வைத்திருக்கிறார், ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கோ வாரி வழங்குகிறவர். 19ஆம் 20ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட பலவிதமான விஞ்ஞான படைப்புகளை கண்டுபிடித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவ விஞ்ஞானிகள்தான். அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்கள். அவர்கள் ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்டபோது மறைபொருட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது, அவரிடத்திலே மனம் திறந்து கேட்கும்போது, அவர் அறிவாகிய பொக்கிஷத்திலிருந்தும் ஞான பொக்கிஷத்திலிருந்தும் அளவில்லாமல் கொடுத்து ஆசிர்வதிக்கிறார். உலகத்திலே அமெரிக்காவின் விஞ்ஞானிகள் தான் முதலாக சந்திர மண்டலத்திற்கு ராக்கெட்டிலே சென்று அங்கே கால் மிதித்தார்கள். அந்த விண்வெளி வீரர்கள் வேதாகமத்தை தங்களோடு கூட எடுத்து செல்ல மறக்கவில்லை. ஆகவேதான் சரித்திரத்தில் நீங்காத புகழை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, நீங்கள் ஞானத்திலும் அறிவிலும் விவேகத்திலும் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அமெரிக்காவில் ஸ்பிரிங்ஃபீல்ட் என்ற இடத்தில் அமெரிக்கா ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் வசித்த வீடு இருக்கிறது. தற்போது அந்த வீட்டை அரசாங்கம் எடுத்து கண்காட்சி இடமாக மாற்றி அமைத்திருக்கிறது.
ஏராளமான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அந்த வீடு பொதுமக்களுடைய பார்வைக்காக கவர்ச்சிகரமாய் விளங்குகிறது. ஒரு தகப்பன் தன் சிறு குழந்தையை அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்கு முன்பாக நடந்து சென்றான். அந்த வீட்டை கண்டதும், அப்பா, ஆபிரகாம் லிங்கன் விளக்கை அணைத்துவிட மறந்து விட்டாரா? அவர் மரித்த பின்பும் அவருடைய விளக்கு பிரகாசமாய் எரிந்து கொண்டிருக்கிறதே என்று அந்த குழந்தை சொன்னாள். மரித்த பின்பும் அவரது விளக்குகள் பிரகாசிக்கின்றதே என்று அந்த மகள் சொன்ன வார்த்தைகள் தகப்பனுடைய உள்ளத்தை தொட்டது. ஆம், கிறிஸ்தவன் வாழும்போதும் சரி, மரணத்திலும் சரி பிரகாசிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவனோடு இருக்கும் போதும் கர்த்தருக்காக சாட்சியாக பிரகாசிக்கிறார்கள். மரித்த பின்பும் அவர்கள் தீபம் அணைந்து போவதில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய வெளிச்சத்தை காத்து கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஒரு விளக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டுமென்றால் அந்த விளக்குக்கு எண்ணெய் தேவை. அந்த விளக்கினுடைய திரி அந்த எண்ணெய்க்குள் மூழ்கி இருக்க வேண்டியதும் அவசியம். அதுபோலவே ஒரு விசுவாசி மற்றவர்களுக்கு எரியும் விளக்காக இருக்க வேண்டுமென்றால் அவனுக்கு எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதல் தேவை. மட்டுமல்ல, அவனுடைய உள்ளமாகிய திரி ஆவியானவருக்குள் மூழ்கியும் ஆவியானவரோடு இடைவிடாது தொடர்பு கொண்டிருக்கவும் வேண்டும். அப்போது அவனுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். தாவீது ஜெபிக்கும் போது, கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும் என்றெல்லாம் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். சந்திரனை பாருங்கள். சந்திரனுக்கு என்று ஒரு ஒளி இல்லாவிட்டாலும் கூட சூரியனை பார்த்தபடி அதையே சுற்றி வருவதால் சூரியனுடைய ஒளியை பெற்று பிரகாசிக்க ஆரம்பித்து விடுகிறது. பிரியமானவர்களே, அதுபோல நீங்களும் நீதியின் சூரியனாகிய கர்த்தரோடு ஜெபத்திலும் உபவாசத்திலும் ஆழமான ஐக்கியம் கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும். ஜெபம். ஒளிமயமான ஆண்டவரே, நீர் தெய்வீக ஒளியாக என்னிலும் என் உறவினர்கள் வீட்டிலும் என் நண்பர்கள் வீட்டிலும் உள்ளங்களிலும் பிரகாசித்து வாழ்வின் இருளையெல்லாம் மாற்ற நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். இன்று முதல் உம் தெய்வீக ஒளி வீசட்டும். என் குறைவுகளுடனே நான் உமக்கு முன்பாக வந்துள்ளேன். நீர் என் வாழ்வை ஒளிரச் செய்ய முடியும் என்று தெரியாமல் ஒவ்வொரு திசையிலும் பதிலை தேடி சுற்றி அலைந்தேன். ஆனால் எல்லாம் வீண் என்பதை இப்போது அறிந்து கொண்டேன். நீரே இவ்வுலகத்தின் ஒளியாய் இருக்கிறீர். வெளிச்சமாகிய உம்மை என் வாழ்க்கைக்குள் அழைக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வெளிச்சம் வீசுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இருளகன்று ஓடட்டும். இப்போது எனக்குள் வாரும். உமது ஒளியால் என்னை நிரப்பும். நீர் உண்மையில் இந்த உலகத்தின் ஒளியாய் இருக்கின்றீர். உமது வெளிச்சத்தை நானும் மற்றவர்களிடத்தில் கொண்டு செல்ல உதவும். நான் எங்கு சென்றாலும் உம்மை வெளிப்படுத்த உதவும். ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர எனக்கு உதவும். என் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் வார்த்தையிலும் கிரியையிலும் உமது வெளிச்சம் வீசட்டும். உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.